ஹே ஆல், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹேண்ட் ப்ராக்டிஸ் தான். அதாவது ட்ராயிங்கோட ஆல்ஃபபெட்ஸ்லாம் பெருசாக இருக்கும் அப்படிலாம் எதுவும் பயப்பட வேணாம். சும்மா ஈஸியாக சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதாவது நம்மளோட எல்போ, ரிஸ்ட்டு, ஃபிங்கர்ஸ் இதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு பண்ணும்போது அந்தளவு ப்ராக்டிஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மூணையும் யூஸ் பண்ணி பண்ணணும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட எல்போ அண்டு ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர்ஸ் இது எதுவுமே வந்து நம்ம நோட்டில் வந்து ட்ராயிங் நோட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் எந்த நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ப்ளேஸ் ஆகக்கூடாது. அது கீழே படாமல் ஃபுல்லாக ஹேண்டு ஃபுல்லாக மூவ் ஆகணும். மூவ் ஆகும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு இதை மட்டும் மூவ் பண்ணி ஹரிசாண்டல் லைன்ஸ் போடணும். அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸே ரிவர்ஸில் போடணும். தென் வெர்டிக்கல் லைன்ஸும் போடணும். வெர்டிக்கல் லைன்ஸை ரிவர்ஸ்லேயும் போடணும். இதெல்லாம் எப்படி பண்ணணும்? நம்மளோட ஹேண்டு வந்து ஃபுல்லாக நோட்டில் ப்ளேஸ் ஆகாமல் பண்ணணும். ஹரிசாண்டல்லையும் பண்ணணும், வெர்டிக்கல்லையும் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட் எப்படி பண்ணணும்னா நம்மளோட ரிஸ்ட் மட்டும்தான் மூவ் ஆகணும். நம்மளோட எல்போ வந்துட்டு நோட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரிஸ்ட் மட்டும்தான் மூவ் ஆகணும். எல்போக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் அதே தான் இந்த ரிஸ்ட் மட்டும்தான் மூவ் ஆகணும். அதாவது ஹரிசாண்டலில் கொஞ்சம் லைன்ஸ் ரிஸ்ட் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி போடுங்க. அதே ரிவர்ஸு அதே மாதிரி வெர்டிக்கல்லையும் போடும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ். அடுத்தது வந்துட்டு ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகணும். இப்போ வந்துட்டு எல்போ அண்ட் ரிஸ்ட் வந்து நோட்டு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு ஃபிங்கர்ஸ் மட்டும், அதாவது நீங்கள் பேப்பர் ஃபுல்லாக அந்த லைன்ஸ் போடணும்னு கிடையாது. உங்களோட ஃபிங்கர்ஸ் எவ்வளோ மூவ் ஆகுதோ அது அளவுக்கு மட்டும் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் போடணும். அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறீங்க, தென் அதுலேருந்து பேக்வேர்டு ரிவர்ஸில் பண்ணணும். ஸோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து இதை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்க்கிள்ஸ். ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் சர்க்கிள் போடும்போது நீங்கள் ஹேண்ட் எதுவுமே வந்து நோட்டில் ப்ளேஸ் ஆகாமல் கொஞ்சம் போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரீ ஹேண்டாக வரும். ஸோ நீங்கள் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் போட்டு நிறையா பேப்பரில் சர்க்கிள்ஸ், அதாவது நீங்கள் ஒரு நோட்டு வந்து அன்ரோல்டு நோட்டு மாதிரி ஒன்று பழைய நோட்டு இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க. சர்க்கிள்ஸ் நிறையா டெய்லியும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ட்ராயிங் நிறையா வரும். அப்போ தான் ஹேண்டு ஃப்ரீ ஹேண்டாக உங்களால் வரைய முடியும். சர்க்கிள்ஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இன்ஃபினிட்டிவ்க்குமே வந்துட்டு கையை வந்து நோட்டில் ப்ளேஸ் பண்ணாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கொயர் மறுபடியும் ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் நீங்கள் பென்சிலை வந்து நோட்லேருந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரியே போட்டுகிட்டே இருங்க. அப்படி அகைன் ரிவர்ஸில் போடுங்க. ஸ்கொயர் வந்து ரிவர்ஸில் போடுங்க, ஹேண்டை வந்து நோட்லேருந்து எடுக்காமல் போடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது எப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு கிராஸ் லைன்ஸ் போடணும். இந்த ரெண்டு கிராஸ் லைன்ஸ் போடும்போது அந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டுக்கிங்களா, அதோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து டச் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பொறுமையாக மட்டும் கோட் போடாங்க தயவுசெய்து. நீங்கள் பொறுமையாக லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது. நீங்கள் இப்போ இங்கே பண்ணுற எல்லா ப்ராக்டிஸுமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள். ஓரளவுக்கு கையில் கிறுக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹேண்டு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்ஸ் வந்து நிறையா போடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் மாதிரி போட்டுகிட்டே இருங்க. ஸோ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு தின் அண்ட் திக் லைன் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சாலுமே அது வந்து ஒரே லைன், அதாவது இப்போ நீங்கள் ஒரு டார்க்காக ஒரு லைன் போடுறீங்க அப்படின்னா அந்த டார்க் லைன்லேயே நீங்கள் வரையும்போது அது பார்க்க நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக்காகவும் ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்ச மாதிரியே தெரியாது. இதுவே இந்த தின் அண்ட் திக் லைன் யூஸ் பண்ணி நீங்கள் வரையும் போது பார்க்க ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச மாதிரியே இருக்கும், பார்க்க ரியலிஸ்டிக்காகவும் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்கில் டார்க் அண்ட் லைட் அந்த மாதிரி லைன்ஸ் வந்து டார்க்காக லைட்டு அந்த மாதிரி போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க, தென் வேவியாக போடுங்க. டார்க்கு லைட்டு அந்த மாதிரி வேவியாகவும் போடுங்க. உங்களுக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் டார்க் லைட் இந்த தின் அண்ட் திக் லைன் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட அவுட்லைன் ட்ராயிங்ஸ் நீங்கள் வரையும் போது உங்களுக்கு அதில் ரிசல்ட்டு தெரியும்.
ப்ராக்டிஸில் கம்பல்சரி கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஹேண்டில் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். உங்களால் ஃப்ரீ ஹேண்டாக ட்ராயிங் பண்ண முடியும். அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக பண்ணுங்கள். சும்மா கிறுக்குங்க. உங்களால் தப்பாக வருதா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. மறுபடியும் அகைன் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வந்துட்டு தப்பாக இருந்ததுன்னு ரப் பண்ணிட்டு பண்ணுறது வேணாம். தப்பாக இருந்தால் பக்கத்தில் அடுத்தது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கல தப்பாக தான் வரும், என்னடா வர மாட்டேன் அப்படி வரும். ப்ராக்டிஸ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். உங்களுக்கே தெரியாமல் அது உங்கள் ஹேண்டில் வந்துடும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஹேண்டாக ட்ராயிங் பண்ண வந்துடும். ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷேடிங் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.